கர்நாடகத்தின் சாம்ராஜ்நகர் மாவட்டம் தோமையார்பாளையத்தில் தமிழர்கள் 3 பேரை சுட்டுக் கொன்ற வனத்துறை. மான்களை வேட்டையாடியதாக கூறி தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட அந்தோணிராஜ், ஜான், குமார் ஆகியோரை கொன்று அட்டூழியம். கர்நாடக மாநிலம் ஹனூரில் தமிழர்கள் 3 கொல்லப்பட்ட விவகாரத்தில் உறவினர்களின் போராட்டம் வாபஸ். குடும்பத்தினருக்கு தலா 15 லட்சம் ரூபாய் நிதி தருவதாக உறுதியளித்ததால் 3 பேரில் உடல்களை பெற்றுக்கொள்ளவும் உறவினர்கள் ஒப்புதல். கர்நாடகத்தில் வனத்துறையினரால் தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு தாவேக கண்டனம். முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் வலியுறுத்தல். இது அடாத செயல், வன்மையாக கண்டிக்கத்தக்கது. எல்லை மீறி இருக்கிறது கர்நாடக சர்க்கார். ஆக இந்த துப்பாக்கி சூடு நடத்தியதன் மூலம் போலி என்கவுண்டர் நடத்தி அப்பாவி தமிழர்களை கொண்டிருப்பது கடுமையான கண்டனத்தக உரியது. இது உரிய முறையிலே விசாரணை நடத்தப்பட வேண்டும். தமிழக அரசின் சார்பில் கடுமையான கண்டனத்தை பதிவு செய்கிறோம். கர்நாடக வனத்துறையினரால் தமிழர்கள் 3 அநியாயமான முறையில் சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பதாக திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் கண்டனம். மேகதாது விவகாரம் போல இதிலும் வாய்மூடி இருக்காமல் கர்நாடக அரசுக்கு கண்டனம் தெரிவிக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு வலியுறுத்தல். தமிழர்கள் கொல்லப்பட்ட சம்பவம் குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். கொல்லப்பட்டோர் குடும்பத்திற்கு இழப்பீடாக தலா 1 கோடி ரூபாய் கர்நாடக அரசு வழங்குவதாகவும் வலியுறுத்தல். தமிழர்களை கொன்ற கர்நாடக வனத்துறையினரை பணி நீக்கம் செய்து கைது செய்ய வேண்டும். தமிழ்நாடு அரசு தனது கண்டனத்தை கர்நாடக அரசிடம் தெரிவிக்க வேண்டும் என்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் வலியுறுத்தல். விசாரணை எப்ப வேணாலும் நடக்குது, எப்படி வேணாலும் நடக்கட்டும். ஆனால் கொலை நடந்து விட்டது உண்மை. ஆகவே சம்பந்தப்பட்ட வனத்துறையினர் டிஸ்மிஸ் செய்யப்பட வேண்டும். உடனடியாக அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும். முறையான சட்டப்படியான கிரிமினல் வழக்கு என்பது தொடுக்கப்பட வேண்டும். அங்கு இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு பாதுகாப்பை அரசு, கர்நாடக மாநில அரசு உறுதிப்படுத்த வேண்டும். இந்த கோரிக்கைகளை தமிழ்நாடு அரசாங்கம் கர்நாடக மாநில முதலமைச்சரிடம் வற்புறுத்துவது என்பது ரொம்ப ரொம்ப அவசியமானது. கர்நாடக தமிழர்கள் கொல்லப்பட்டதற்கு தனது கண்டனத்தை முதலமைச்சர் விஜய் தெரிவிக்க வேண்டும். இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் வீரபாண்டியன் வலியுறுத்தல். யாராக இருந்தாலும் சட்டத்தை மீறுகிறவர்களை நீதியின் முன்னால் நிறுத்த வேண்டுமே தவிர சுட்டுக் கொள்கிற அதிகாரம் அவர்களுக்கு இல்லை. எதை பொருட்டும் படுகொலைகள் கூடாது. அரசு செய்கிற இந்த படுகொலை கண்டனத்துக்குரியது. வனத்துறை செய்கிற இந்த படுகொலை கண்டனத்துக்குரியது. பாதிக்கப்பட்ட ஏழை தமிழர்களுக்கு நீதி வழங்க வேண்டும் என்று கட்சியின் சார்பில் நான் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். மனித உயிர்களை கொல்ல கர்நாடக வனத்துறைக்கு அதிகாரம் கொடுத்தது யார்? பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கண்டனம். அவங்க அப்படியே தவறு செய்திருக்காங்கன்னா காவல்துறை அவர்களை எடுத்துட்டு போய் கூட்டிட்டு போய் விசாரித்து இருக்கலாம். சுட்டுக் கொள்வதற்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது. இது சட்டத்திற்கு முற்றிலுமாக புறம்பானது, மனித இயலுக்கே புறம்பானது, மனிதாபிமானத்துக்கே புறம்பானது இல்ல. தமிழர்கள் என்பதாலேயே கர்நாடகத்தில் 3 அப்பாவிகள் கொல்லப்பட்டுள்ளனர். தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் குற்றச்சாட்டு. பகுதிக்கு சென்றவர்களை கர்நாடக வனத்துறை அநியாயமாக, அக்கிரமமாக அவர்கள் மான் வேட்டையாட வந்தார்கள் என்று அவாண்டமான பழி சுமர்த்தி அவர்களை அருகில் அழைத்து விசாரிக்காமலேயே தமிழர்கள் என்று தெரிந்த உடனேயே அந்த தமிழில் பேசியது தமிழர் அதை புரிந்து கொண்டு அந்த இன வெறியோடு கர்நாடக வனத்துறை சுட்டு படுகொலை செய்திருக்கிறது. தமிழக சட்டப்பேரவையில் நாளை நடைபெறுகிறது வருவாய் பேரிடர் துறை மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம். மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கான மானிய கோரிக்கை மீது விவாதம் நடைபெறும் என்றும் அறிவிப்பு. நின்றால் கைது, நடந்தால் கைது என்று டைம் டேபிள் போட்டு தாவேக அரசு நடவடிக்கை எடுப்பதாக உதயநிதி குற்றச்சாட்டு. நின்னா கைது, நடந்தா கைது, பேசுனா கைது, சோசியல் மீடியால ஒரு போஸ்ட் போட்டா கைது அப்படின்னு இன்னைக்கு தூங்கி எந்திரிச்சா யாரை கைது பண்ணலாம்னு கிட்டத்தட்ட ஒரு டைம் டேபிள் போட்டு, ஷெட்யூல் போட்டு இன்னைக்கு இந்த அரசு கைது நடவடிக்கைகளை எடுத்து வருது.
காவிரியில் நீர் வர வேண்டும் என்று சொன்னதற்காக பொய் வழக்கு போட்டதாகவும் விமர்சனம். இது என்ன அப்படி பேசிட்ட? டம்மி முதலமைச்சர், வெக்கங்கெட்ட அரசு, கேடுகெட்ட அரசு, எதற்கும் துப்பு இல்லை, தைரியம் இல்லை, விவசாயிகளை இப்படி நடு ரோட்ல விட்டுட்டீங்க. வேற எதுவுமே நான் சொல்லல. காவேரியில தண்ணி வரணும்னு சொன்னேன். இது எனக்கு தோணவே இல்லை. யார் எம்எல்ஏ யார் அமைச்சர் என்பது முதலமைச்சர் விஜய்க்கே தெரியாது என்று உதயநிதி கிண்டல். யாரு அமைச்சர்னு யாருக்குமே தெரியாதுங்க. யாரு சட்டமன்ற உறுப்பினர் இப்ப வரைக்கும் யாருக்குமே தெரியாது. எங்களுக்கு மட்டும் இல்ல, இப்ப அங்க உட்கார்ந்து இருக்கிறாரு ஒரு டம்பி முதலமைச்சர், அவருக்கும் யார் அமைச்சர்னு தெரியாது, அவருக்கும் யாரு சட்டமன்ற உறுப்பினர் தெரியாது. சட்டமன்றத்தில் ஒரு துறை குறித்து கேள்வி கேட்டால் வேறு துறை அமைச்சர் பதில் சொல்வதாகவும் சாடல். ஏன்னா வேற ஒரு துறைக்கு நம்ம பதில் கேட்டோம்னா வேற ஒரு துறை அமைச்சர் பதில் சொல்றாரு. ஒரு படத்துல வரும்ல, நாம ஒரு கேள்வி கேட்டா நம்மளே ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு பதில் சொல்லுவான் பாருங்க அப்படிங்கிற மாதிரி. அப்படிதான் இன்னைக்கு அந்த சட்டமன்றம் நடந்துட்டு இருக்கு. அவதூறு பேச்சிற்காக கைது செய்ததன் மூலம் திமுகவினருக்கு புத்துணர்ச்சியை அரசை ஊட்டிவிட்டதாக உதயநிதி விமர்சனம். இந்த அரசுக்கு நாம் இந்த இடத்துல ஒரு நன்றியை சொல்லணும். தேர்தலுக்கு அப்புறம் கொஞ்சம் சோர்ந்து போயிருந்த நம்முடைய உடன்பிறப்புகள் இந்த டம்மி அரசு, டம்மி ஆட்சியாளர்கள் அவங்களுடைய செலவால, அவங்க பண்ண வேலையால மறுபடியும் நம்ம பழைய ஃபார்முக்கு உடன்பிறப்புகளா நம்ம இன்னைக்கு திரும்பி இருக்கோம். மாற்றம் என்று சொல்லி வந்த தாவைக்கு இப்போது கல்லா கட்ட ஆரம்பித்து விட்டதாக தாக்கு. மாற்றம், தூய்மைன்னு இன்னைக்கு இதையே உருட்டிட்டு வந்தாங்க. ஆனா இன்னைக்கு கல்லா கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. வெகு விரைவில் மாட்ட போறது உறுதி. அதற்கு நீங்க தயாராக இருக்கணும். சென்னை எழும்பூரில் வி தி லீடர்ஸ் அமைப்பு சார்பில் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு பேரணி. தமிழ்நாட்டின் கிராமப்புற நீர்நிலைகளை சீரமைக்க ஆண்டுதோறும் 5000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்குமாறு தாவேக அரசுக்கு அண்ணாமலை வேண்டுகோள். நீங்கள் மிச்சம் பிடிக்கக்கூடிய 15000 கோடியில முதல் 5000 கோடி கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளை மேம்படுத்துவதற்காக அந்த 5000 கோடி கொடுங்க. 5 வருஷம் 5000 கோடி கொடுங்க. 5 வருஷத்துல அது 25000 கோடி. பெரிய மாற்றம் நடக்கும். தாவேக ஆட்சியில் தவறுகளை சுட்டிக்காட்டும் போது சரி செய்து கொள்கிறார்கள் என அண்ணாமலை பாராட்டு. தவறுகள் செய்யும் பொழுது நாம் சுட்டி காட்டுகின்றோம், அதையும் சில இடத்துல திருத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அரசு செய்யக்கூடிய வேலையை நாம செக் பண்ணி அவர்களுக்கு ரிப்போர்ட் கொடுக்கிறோம். டாஸ்மார்க் எத்தனை கடைகள் இன்னும் 500 மீட்டருக்குள் இருக்கு, அதையும் அரசு ஆமோதித்து நடவடிக்கை எடுக்கிறாங்க. அதை நான் நிச்சயமாக பாராட்டுகின்றேன். ஆளுங்கட்சியை கவிழ்த்து ஆட்சிக்கு வர ஆபரேஷன் மேகாலயா என்ற பெயரில் எதிர்க்கட்சி அரசியல் செய்வதாக அண்ணாமலை குற்றச்சாட்டு. ஊழலுக்கு எதிராக இருக்கும் முதலமைச்சர் விஜய் கமிஷன் அமைச்சர்களுக்கு கடிவாளம் போட வேண்டும் என அண்ணாமலை வலியுறுத்தல். தாவேக மற்றும் வீதி லீடர்ஸ் காலத்தில் ஊழலை ஒழிப்போம் என உறுதி. கொஞ்சம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ரிவ்யூ மீட்டிங் எடுங்க. 2 நாள் விடுபடுத்தீங்கன்னா அதிகாரிகளுக்கு அமைச்சர்களுக்கு குளிர் விட்டு போயிடும். அதையும் கொஞ்சம் பாருங்க, கண்ட்ரோல்ல வைங்க. குதிரைக்கு எப்பொழுதுமே கடிவாளத்தை கொஞ்சம் லூசா விட்டுட்டீங்கன்னா குதிரை வலது பக்கம் இடது பக்கம் போகும். தமிழ்நாட்டில் 10,185 வரத்து கால்வாய்களை தூரி புனரமைக்க நடவடிக்கை. 809 ஏரிகள் குளங்களையும் தூர்வார உள்ளதாக அமைச்சர் ஆனந்த் அறிவிப்பு. சுதந்திர தின அணிவகுப்பின் போது மயங்கி விழுந்த ஆவடி சிறப்பு காவல் படை காவலர் தர்மராஜ் மறைவுக்கு முதலமைச்சர் விஜய் இரங்கல். குடும்பத்திற்கு 30 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்கவும் உத்தரவு. கோவை கல்லூரி மாணவன் கொலை வழக்கில் மேலும் 4 பேர் கைது.
இதுவரை 14 பேரை கைது செய்துள்ளதாக காவல்துறை தகவல். சென்னை அருகே கொசஸ்தலை ஆற்றில் டன் கணக்கில் செத்து மிதக்கும் மீன்கள். ஆற்றில் ரசாயனம் கலப்பதாக கூறி 6 கிராமங்களை சேர்ந்த மக்கள் சாலை மறியல். எண்ணூரில் தாவேக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமாரை முற்றுகையிட்டு மக்கள் வாக்குவாதம். கொசஸ்தலை ஆற்றில் 2 நாட்களாக மீன்கள் செத்து மிதக்கும் விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று புகார். எண்ணூர் கழிமுகத்தில் மீன்கள் இறந்து கிடப்பது குறித்து விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். வாழ்வாதாரத்தை இழந்த மீனவர்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை. பட்டாசு தொழிலை பாதுகாக்க வலியுறுத்தி சிவகாசியில் திமுகவினர் ஆர்ப்பாட்டம். முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு தலைமையில் போராட்டம். மதுரையில் போலீஸ் தாக்கியதில் ஒருவர் உயிரிழந்ததாக குடும்பத்தினர் குற்றச்சாட்டு. குடும்பத்தினரின் குற்றச்சாட்டை மறுத்துள்ள காவல்துறை ஆர்டிஓ விசாரணைக்கு உத்தரவு என தகவல். வாலாஜாபாத் அருகே அருந்து கிடந்த மின்கம்பியை மிதித்த சிறுவன் உயிரிழப்பு. மாதக்கணக்காக அருந்து கிடந்த மின்கம்பியை சரி செய்யாமல் விட்டதே உயிரிழப்பிற்கு காரணம் என புகார். புதுக்கோட்டை பொற்பனைக்கோட்டை முனீஸ்வரர் கோவிலில் பூஜை செய்ய அனுமதி கோரி போராட்டம். கோவில் கருவறைக்குள் புகுந்து போராட்டத்தில் ஈடுபட்ட பூசாரியால் பரபரப்பு. தொடர் விடுமுறை முடிந்து சென்னை திரும்புவோரால் சுங்கச்சாவடியில் வாகன நெரிசல். ஒரே நாளில் ஏராளமானவர்கள் வந்ததால் நீண்ட வரிசையில் காத்திருக்கும் நிலை. வந்தே மாதரம் பாடலை சோனியா காந்தி அவமதித்து விட்டதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குற்றச்சாட்டு. சுதந்திர திருநாள் நிகழ்ச்சியில் நடைபெற்ற சம்பவத்திற்காக மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என வலியுறுத்தல். சோனியா காந்தி மீது கர்நாடக மாநிலம் மங்களூரு காவல் நிலையத்தில் பாரதிய ஜனதா கட்சியினர் புகார். வந்தே மாதரம் பாடலை அவமதித்து விட்டதாக கூறி நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. திமாகி நக்சலாக இருப்பதில் பெருமைப்படுவதாக பிரதமர் மோடிக்கு முன்னாள் அமைச்சர் ப. சிதம்பரம் பதிலடி. சுதந்திர தின உரையில் நகர்ப்புற நக்சல்கள் குறித்த பிரதமரின் உரைக்கும் கண்டனம். முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் நினைவு நாளை ஒட்டி டெல்லியில் உள்ள நினைவிடத்தில் அஞ்சலி. குடியரசுத் தலைவர் முர்மு, குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன், பிரதமர் மோடி உள்ளிட்டோர் மரியாதை.